வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே மீண்டுமாய் நாம் ஒன்று சேரவும், தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை மீண்டுமாய் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமையை செலுத்திக் கொண்டு மீண்டுமாய் நாம் தாவீதினுடைய வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அநேக காரியங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து தாவீது சம்பந்தப்பட்ட அந்த வேத பகுதிகளை மறுபடி நீங்க வாசிக்கணும். அதை எந்த அளவுக்கு நீங்க வாசிச்சு உள்ளுக்குள்ள அந்த இதை கொண்டு போறீங்களோ அப்பதான் அது உங்களுக்கு மறக்காம இருக்கும். ரெண்டாவது, அது பிரயோஜனமாவும் இருக்கும். நீங்க இங்க கேட்கறதோட அந்த தியானத்தை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி பயன்படுறதுல கொஞ்சம் குறைவுகள் வந்துடும். அதனால கேட்கிற சத்தியங்களை நீங்க ஒரு தடவை என்ன பண்ணணும்னா, வீட்டுல கூட நீங்க போய் அது மறுபடியும் ஒரு தடவை நீங்க தியானிச்சீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். கூடுமான குடும்ப ஜெபத்துல நீங்க அதை குறிச்சு என்னென்ன கேட்டோமோ அதை நம்ம உட்காந்து அந்த ஒரு சில காரியங்களை பேசி பகிர்ந்துகிட்டோம்னு வைங்களேன், அது நிச்சயமா நமக்கு என்னன்னா மறக்கவே மறக்காது. அதனால கூடுமான வரைக்கும் அந்த ஒரு காரியம் நீங்க செஞ்சீங்கன்னா அது நம்ம கேட்ட சத்தியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்ப நம்ம கடைசியா எந்த அதிகாரம் எத்தனாவது வசனம் பார்த்தோம் அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் பிரதர், அதனால நாங்க கொஞ்சம் ரெடியா தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? மறந்துட்டோம் பிரதர் அப்படிங்கிறீங்களா? 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். 19ஆம் அதிகாரமா, 16ஆம் அதிகாரமா, 15ஆம் அதிகாரம்? சரி, 15ஆம் அதிகாரம். எத்தனாவது வசனம் வரைக்கும் பார்த்தோம்? சரி, ரொம்ப சந்தோஷம். 25வது வசனம் நம்ம பார்த்தோம். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன். அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். இதான் நம்ம கடைசியா பார்த்தோம்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இங்க தாவீது அப்சலோமுக்கு பயந்து போகல. அவர் என்னன்னா, அது நிமித்தம் வருகிற பின்விளைவுகளை யோசிச்சார். அவர் அங்க அப்சலோமை எதிர்த்தாருன்னா வீணா அப்பாவி மக்கள் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொலை செய்யப்படுவாங்க. அதனால என்ன பண்றாருன்னா அந்த சூழ்நிலையை உணர்ந்து இப்ப என்ன ஆகுறாருன்னா அங்க இருந்து கடந்து செல்றாரு. அது மாத்திரமல்ல, தாவீது இங்க சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அப்படிங்கும் போது, தாவீது ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாரு. அதுக்கான மன்னிப்பும் கூட கேட்டாரு. அது நிமித்தம் அந்த பின் விளைவுகள் அதுக்கு எதிர்த்து நிக்காம என்ன பண்றாருன்னா, ரெண்டாவது தேவன் தன்னுடைய வாழ்க்கையில அப்பயும் இதை அனுமதிச்சிட்டாரே அப்படிங்கறதுக்காக முறுமுறுக்காம என்ன பண்றாரு, அதை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சா நான் என்ன பண்றேன், மறுபடி கூட நான் வருவேன், இல்ல அவருடைய பார்வைக்கு நலமானபடி அதை செய்யட்டும் அப்படின்னு கூட சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் வர்ற வழியில ஒருத்தரை நம்ம பார்க்கிறார். அது யாருன்னா நம்ம 19வது வசனத்துல பாக்குறோம். அப்பொழுது ராஜா கீத்தியனாகிய ஈத்தாய்ங்கிறவரு கூட அவர் சந்திச்சிருக்கிறார் அந்த வழியில. அடுத்து நம்ம பார்க்கிறோம் சாதோக் அப்படிங்கிற ஆசாரியன் கூட 25வது வசனத்துல அவர் சந்திக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப அதுக்கு அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போயிடலாம். இப்ப அந்த சாதோக்குக்கு தாவீது ராஜா என்ன ஆலோசனை சொல்றாரு அப்படின்னா, வாசிங்க 27ல இருந்து. பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோட நகரத்திற்கு திரும்பு. உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும். இப்ப என்ன சொல்றாரு, நீ என் கூட திரும்பி வர வேண்டாம், நீ என்ன பண்ணுனா நீ திரும்பி போயிடு அப்படின்னு கூட சொல்ற. எங்க அப்படின்னா, நீ மறுபடியும் எருசலேமுக்கே திரும்பி போயிடு, நீ என் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வருமட்டும்
நான் வனாந்தரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான். நான் வனாந்தரத்துல மறைஞ்சு இருக்கிறேன். எப்ப செய்தி வருதோ அந்த செய்திக்கு தகுந்தாப்புல நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு கூட அங்க தாவீது சொல்றாரு. அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். அப்ப இவங்க கூட என்ன ஆயிட்டாங்க, மறுபடியும் திரும்ப போயிட்டாங்க. ஆனா ஈத்தாய் என்ன பண்ணிட்டாரு, சரி என்ன பின்பற்றி வான்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க சாதோக்க என்ன சொல்றாருன்னா, நீங்க வர வேண்டாம், நீங்க எருசலேம்ல போய் இருங்க, அங்க இருந்துகிட்டு அங்க நடக்கிற விஷயங்களை எனக்கு என்ன பண்ணுங்கன்னா செய்திகளா உளவு மூலமா நீங்க எனக்கு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். மிகுந்த துக்கம். ஏன்னா தன்னுடைய கர்ப்ப பிறப்பே தனக்கு எதிரியா வர்றத தாவீதால என்ன பண்ண முடியலன்னா அங்க ஜீரணிக்க முடியல. நிறைய அடி, அவர் தவறு செஞ்சதுக்கு அப்புறம் அடி மேல அடி விழுந்துட்டே இருக்குது. அம்னோன் மரிச்சாரு, அம்னோனை கொன்னது தன்னுடைய மகனே தான் கொன்னாரு, மக அங்க சீர்கெட்டு போய் கிடக்குறாங்க. சரிங்களா, அடுத்து அப்சலோமே தனக்கு விரோதமா மாறிட்டாரு. இப்படி அடிமேல அடி விழுகுது தாவீதினுடைய வாழ்க்கையில. அதனால இவரால் அதை ஜீரணிக்க முடியல. அதனாலதான் இப்ப என்ன பண்றாருன்னா அழுது கொண்டு அப்படியே ஏறி போறாரு, முகத்தை மூடிட்டு வெறுங்காலால நடந்துட்டு போறாரு. இப்ப ராஜாவே இப்படி அழுதுட்டு போகும்போது அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அவங்களும் கூட என்ன பண்றாங்கன்னா அதே ஒரு துக்கத்தோட வேதனையோட அங்க போறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப காட்சி எங்க போகுதுன்னா அப்சலோம் பக்கம் போகுது. அப்சலோம் அங்க ராஜாவா தன்னை நியமிச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஏன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும் அகித்தோப்பேல் எப்படிப்பட்டவர். அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா அது தேவனுடைய வாக்கா நினைச்சு தாவீதே செயல்பட்டு இருக்கிறாரு. இப்ப அகித்தோப்பேல் அப்சலோமோட சேர்ந்திருக்கும் போது நிச்சயமா அங்க நல்ல விதமான காரியங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால அவருடைய ஆலோசனைகளை பைத்தியமாக்கிருங்க ஆண்டவரேன்னு ஒரு பிரேயர் கூட அங்க பண்ணிக்கிறாரு. தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது இதோ அற்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். இப்ப அடுத்து ஒரு நபர் பாக்குறோம். முதல்ல யார பார்த்தோம், கீத்தியனாகிய ஈத்தாய பார்த்தோம். அடுத்து சாதோக்கு பார்த்தோம். இப்ப யாருங்க, ஊசாய் அப்படிங்கிறவர். யார் இந்த ஊசாய் அப்படின்னா அதுலயே 37வது வசனம் பாருங்க. அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய், இவர் தாவீதோட ஃப்ரெண்டு. எந்த வகையில எவ்வளவு காலம் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா ஊசாய் இங்கதான் அறிமுகமாகிறார். ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அவர் தாவீதோட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறார். அதனால தன்னுடைய நண்பனுக்கு ஒரு காரியம் வந்துடுச்சு அப்படின்னோடனே அது இந்த ஊசாயினால தாங்கிக்க முடியல. உடனே மிகுந்த துக்கத்துக்குள்ள போயிருக்கிறார். வஸ்திரத்தை கிழிச்சிருக்கிறாரு, தலையின் மேல புழுதிய போட்டுக்கிட்டு தாவீதுக்கு எதிர்கொண்டு வராரு. தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமா இருப்பாய். நானே ஏற்கனவே ரொம்ப துக்கத்துல இருக்கிறேன், நீயும் சேர்ந்தேன்னா எனக்கு துக்கம் தாசி ஆயிடும். எனக்கு ஒரு ஆறுதல் சொல்றதா நீ இருக்க மாட்ட, நீ எனக்கு இன்னும் துக்கத்தை தான் கொடுப்ப. ஏன்னா நீ என்ன பார்த்து அழுக, நான் உன்னை பார்த்து அழுக, இந்த துக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன். இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயேயாகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். நீ அங்க போய் அப்சலோமோட இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அங்க அப்சலோமுக்கு இந்த அகித்தோப்பேல் ஆலோசனைக்காரன் இருக்கிறாரு. அவர் ஏதாவது ஆலோசனை கொடுக்கும்போது நீ இருந்தீன்னா அதை கொஞ்சம் நிறுத்துறதுக்கும் கொஞ்சம் தடை செய்யறதுக்கும் நீ இதா இருப்ப. அதனால நீ தயவு செஞ்சு நீயும் எருசலேமுக்கு போயிடு அப்படின்னு கூட சொல்றாரு. உன்னோட அங்கே சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? நம்ம ஆளுங்க 2 பேரை ஏற்கனவே அங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவங்க கூட உனக்கு சப்போர்ட் அங்க இருப்பாங்க. ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். அங்கே அவர்களோட சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் 2 குமாரரும் இருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியெல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான். அப்ப அங்க ஒற்றர்களை வச்சிருக்கிறேன், அவங்க மூலமா அங்க அப்சலோமனுடைய அரசாட்சியில என்னென்ன காரியங்கள் நடக்குதுங்கிறத நீ எனக்கு என்ன பண்ண, அவங்க மூலமா சொல்லி அனுப்பு அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான்.
அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். இப்ப என்ன நடக்குதுன்னா, அப்சலோமும் கூட எங்க வந்துட்டாரு, இப்ப எருசலேமுக்கு வந்துட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப மறுபடியும் காட்சி அப்சலோமுக்கு பயந்து இப்ப என்ன ஆயிட்டு இருக்கிறாருன்னா, அவர் வெறுங்காலமா அழுதுட்டு அப்படி போயிட்டு இருக்கும் போது இப்ப இன்னொரு மனுஷனை கூட அங்க தாவீது சந்திக்கிறாரு. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா. யாருங்க மேவிபோசேத்து? சவுலுடைய மகன். அப்படியா? சவுலுடைய மகனுடைய மகன், சரிங்களா? சவுலினுடைய மகன் யோனத்தான். யோனத்தானுடைய மகன் தான் யாருன்னா இந்த மேவிபோசேத். இவரை குறிச்சு ஒரு அதிகாரமே முன்னாடி ஒரு அதிகாரம் இருக்குது, நம்ம அதை பார்க்காம தாண்டி வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா மேவிபோசேத்தை பத்தி தனியா நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த சம்பவம் கூட நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இருந்தாலும் வெறும் வசனங்களை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடலாம். பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்ச ரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்ச ரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகி என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான். இதுதான் அங்க பாக்குறோம். இந்த சீபாவை குறிச்சு, மேவிபோசேத்தை குறிச்சு ஒரு சின்ன சம்பவம். என்ன, இவர் யாரு இந்த சீபா? இவர் என்ன தாவீதுக்கு கொண்டு வந்தாரு? ஏன் மேவிபோசேத்தை பத்தி தாவீது விசாரிக்கிறாரு? ஏன் இப்ப மேவிபோசேத் தாவீதுக்கு ஆப்போசிட் ஆயிட்டு என்னென்னமோ பேசி இருக்கிறாரு? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப சற்று நாட்கள், ஒரு சில வாரம் தான், அனைமா அடுத்த வாரத்துல இதை பாத்துருவோம்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஒரு சம்பவத்தை முடிச்சிட்டோம்னா மேவிபோசேத்தை பத்தி தனியா நம்ம பாத்திரலாம். அப்ப அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் அனைமா பாத்திரலாம்னு நினைக்கிறேன். சரி, கர்த்தருக்கு சித்தமான அதை கூட பார்க்கலாம். இப்ப நம்ம 5வது வசனத்துக்குள்ள இருந்து போயிடலாம். வாசிக்கிறீங்களா? தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடம் வரைக்கும் தாவீது வந்த உடனே, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, இதுவரைக்கும் நம்ம பார்த்த நபர்கள் எல்லாம் தாவீதுக்கு நண்பர்கள், தாவீதுக்கு உதவியா இருந்தவங்க, ஆசாரியர்கள், இவங்கதான். இப்பதான் புதுசா ஒரு நபர் அறிமுகமாகிறார். யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எழுத்தே எப்படிதான் இருக்குது, சீனு தான் இருக்குது. சரிங்களா? இந்த சீமை என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து புறப்பட்டு, இவர் வந்து சவுலினுடைய அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, தாவீது அங்க இருந்து தூஷிச்சுக்கிட்டே நடந்து வராரு. நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில், பாருங்க, இந்த சகல பலசாலிகள் தாவீதை சுத்தி இருக்கும் போதே இந்த சீமையை தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். கற்களை எறிகிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கணும் இல்லைங்களா? இப்ப என்ன பண்றாருன்னா, தாவீது மேல கற்களை எறிகிறாரு. சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. ரொம்ப பயங்கரமா சபிக்கிறாரு. இரத்த பிரியனியே, நீ பிசாசோட புள்ள, தொலைந்து போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாரு. நம்மளாம் அந்த ஸ்தானத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஏற்கனவே பயங்கர வேதனை பாருங்க, ரொம்ப கவலையில ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது வந்து ஒரு சந்தோஷமா ஒரு 4 விஷயம் பேசிக்கிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் பதிலுக்கு? சும்மா தொணங்காம கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படிமோ. ஏன்னா நம்மளுக்கு என்ன, நல்ல விஷயம் பேசினாலே அதை கேட்கறதுக்கு என்ன இருக்காது, மனசு இருக்காது. இங்க மனசு பூரா வேதனை. தன்னுடைய குமாரனே தனக்கு எதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு வேதனையில போய்கிட்டு இருக்கும் போது இன்னும் அதுக்கு, அதாவது எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேதனையை ஏற்படுத்தினா, அதான் பாருங்க தாவீதுக்கு தேவன் அனுமதிச்சிருக்கிற அந்த சோதனைகள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப ரொம்ப கேவலமா அந்த சீமையை பேசுறாரு. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். நீ சவுலுக்கு ஒரு துரோகம் பண்ண, அப்படியே அவர் பண்ணாரு.
ஆனா இத அப்படி சொல்றாரு, நீ சவுலுக்கு துரோகம் பண்ண, அவர் ராஜா, அவருடைய குடும்பம் ராஜாங்கம் வர்றதுக்கு நீ அபகரிச்சு நீ ராஜாவாயிட்ட, அதனுடைய பழி இப்ப உனக்கு நடக்குது. கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, கூட இருக்கிற பலசாலிகள் என்ன பண்றாங்கன்னா தாவீதை பார்த்து, அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானேன்? அவன் நாய், அதுவும் எந்த நாய்? உயிருள்ள நாய் இல்ல, செத்த நாய். அதுக்கு ஒண்ணுமே முடியாது. அவன் உங்களை கேவலமா பேசுறான் ராஜா, நாங்க எப்படி சும்மா இருக்கிறது? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? இத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கும் எனக்கு என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். இது கர்த்தர் கொடுத்த அனுமதி, இதை யாரால கேட்க முடியும்? அதான் சொல்லுவார். இது நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இது இப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டு வர, இதை கூட நம்ம தியானிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல தாவீதினுடைய மனநிலையை பார்க்கிறோம். ஏற்கனவே தாவீது ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை அவர் திரும்பி கொண்டு வரட்டும் நினைச்சாரானா அது நடக்கட்டும் அப்படின்னு இப்படி சொன்னாரு. இப்ப பாருங்க, அவருடைய மைண்ட் பூரா எங்கதான் இருக்குதுன்னா, சூழ்நிலைகள் மேல அவருடைய கவனத்தை வைக்கல, சூழ்நிலை மனுஷர்கள் மேல அவருடைய கவனத்தை வைக்கல. அவருடைய எண்ணத்தை யார் மேலதான் வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் மேலதான் வச்சிருக்கிறார். இவங்களையெல்லாம் அவர் மாம்ச பிரகாரமா பார்க்கல. நம்மளாம் அந்த மாதிரி ஒரு சோதனை வந்துருச்சுன்னா எதைத்தான் பார்ப்போம்னா, அந்த சூழ்நிலையை பார்ப்போம், அந்த மனுஷர்களை பார்ப்போம். இவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க, இப்படி எனக்கு விரோதமா வந்துட்டாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு போச்சு, அதைத்தான் நம்ம உத்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தாவீது பாருங்க, இங்க இருக்கிற சூழ்நிலை எதையுமே பார்க்கல. அவர் யாரைத்தான் பாக்குறாருன்னா அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரைத்தான் பாக்குறாரு. இந்த நேரத்துல அவருடைய அந்த வசனம் கரெக்டா வரும், கர்த்தரை என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அதை மறுபடியும் கொண்டு வந்துட்டாரு. இப்ப கர்த்தரை முன்னாடி நிறுத்தி, இவன் இந்த அளவுக்கு என்ன கேவலமா பேசணும்னா கர்த்தரை அனுமதி கொடுத்ததுனாலதான் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது, நான் பெத்த என் பிள்ளையே எனக்கு எதிரியா மாறி இருக்கும் போது, இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்? இந்த பென்யமீனன் இவங்க சொந்தத்துல இருந்தவர் தான் ராஜாவாக இருந்தாரு. அந்த ராஜ்யபாரம் தான் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் போது இவன் எனக்கு எவ்வளவு விரோதியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவன் தூஷிக்கட்டும், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருடைய அனுமதி இல்லாம இது நடக்கல. இதாங்க தாவீது கிட்ட நம்ம பார்க்கிற அருமையான ஒரு குணலட்சம். என்னன்னா, மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, தனக்கு எல்லாமே விரோதமான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த சூழ்நிலையில தாவீதினுடைய மனநிலை என்னவா இருக்குதுன்னா, கர்த்தருடைய அனுமதி இல்லாம இது எனக்கு நடக்கல. என்ன ஒரு அருமையான பாடம் பாருங்க. நம்ம அநேக நேரங்களை என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு உபத்திரவமான சோதனையான நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அந்த நேரம் கர்த்தரை விட்டுட்டு அந்த சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு நல்ல உதாரணமா யார சொல்லலாம்? புதிய ஏற்பாட்டுல பேதுருவை சொல்லலாம் இல்லைங்களா? பேதுரு எல்லாரும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. எதுக்கால கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அந்த கடல் மேல நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. நடந்து வரும்போது பேதுரு என்ன கேட்டாரு? நானும் நீங்க தான் இயேசு கர்த்தர்னா நானும் கூட தண்ணியில நடந்து வரட்டுமான்னு உடனே அங்க கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? சரி நீ வான்ட்டாரு. பேதுரு நடந்து போகும்போது என்ன ஆயிடுச்சுங்க? கர்த்தர் இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சரியா போய்கிட்டு இருந்தாரு. எப்ப தண்ணிய பார்த்தாரோ தொபுக்குன்னு என்ன ஆயிட்டாரு? உள்ள போக ஆரம்பிச்சிட்டாரு. இதான் நமக்கு நல்ல உதாரணம் இல்லைங்களா? அப்ப நாமளும் கூட இன்னைக்கு கர்த்தர் இயேசுவை பின்பற்றுறதுக்கு, அவரை முன்மாதிரியா வச்சு ஓடுறதுக்கு வந்திருக்கிறோம். நம்ம கூட கடல் எதுக்கு அடையாளம்? இந்த உலகத்துக்கு அடையாளம். இந்த உலகத்துலதான் நம்மளும் நடந்து போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் இயேசுவை பார்க்கிற வரைக்கும் இந்த ஓட்டத்தை என்ன பண்ணிடலாம்? அழகா ஓடிடலாம். எப்ப இந்த உலகத்தை பாக்குறோமோ, உலகத்துல இருக்கிற சூழ்நிலைகளை பாக்குறோமோ என்ன ஆயிடுவோம்? உள்ள போயிடுவோம். அதனால நம்மளுடைய பார்வையை எப்பவுமே கர்த்தர் இயேசுவை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது? விலக்கிடக்கூடாது. அதனாலதான் எபிரேயர் 12:1 சொல்லியிருக்கு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முழுமையாக்குகிறவருமாகிய கர்த்தர் இயேசுவை நோக்கியே என்ன பண்ணுங்க? ஓடுங்க. ஏன் அப்படின்னா, வேற எதை பார்த்தாலும் நீங்க என்ன ஆயிடுவீங்க? விழுந்துருவீங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய பார்வை மாறுறதுக்கு 100க்கு எத்தனை % வாய்ப்பு இருக்கு? 100% வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா என்ன ஆயிடக்கூடாதுன்னா, நம்மளுடைய பார்வையை மாற்றிடக்கூடாது. அதுக்குதான் இந்த ஐக்கியங்கள்.
இதுக்குதான் நமக்கு தேவன் சத்தியம் கொடுத்திருக்கிறார். இதுக்குதான் இது போன்ற காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பார்வையை மாத்துறதுக்கு அநேக வாய்ப்புகளை சாத்தான் என்ன பண்ணி வச்சிருப்பாருன்னா வச்சுக்கிட்டே இருப்பாருங்க. வந்து தந்துகிட்டே இருந்துகிட்டே இருப்பாரு. ஏன்னா இந்த ஓட்டத்தை நம்ம சரியா ஓடிட்டோம்னா அவருக்கு ஆபத்து. அவருடைய அந்த ஆட்சி முடிஞ்சு போயிடும். அதாவது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, ஆனா சீக்கிரமா அந்த சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே டோட்டலா முடிஞ்சு போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தக்க வைக்கிறதுக்கு அவரால் ஆன முயற்சிகளை செய்வாரு. அதுல முக்கியமான அவர் தாக்குகிற ஒரு ஆயுதம் என்னன்னா, கர்த்தர் இயேசு மேல, தேவன் மேல, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை மேல நம்ம வச்சிருக்கிற பார்வைய கொஞ்சம் மாத்திட்டா போதும், நம்ம என்ன ஆயிடுவோம், முடிஞ்சிடுவோம். அப்ப இங்க பாருங்க, தாவீது மிக இக்கட்டான சூழ்நிலை, பரிதாபமான சூழ்நிலை, எல்லா வகையிலும் கோபப்படுறதுக்கு ஏதுவான சூழ்நிலை. இந்த இடத்துல தாவீது கோபப்பட்டிருந்தா, தாவீது கோபப்படுறதுன்னு தப்புன்னு சொல்றதுக்கு இங்க யாராவது இருக்குமா? நம்ம தாவீதோட ஸ்தானத்துல இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? நம்ம குடும்பத்துல இருக்கிறோம், நம்ம கற்பப்பிறப்பே நமக்கு எதிரியாகி வீட்டை விட்டு வெளியே போடான்னு துரத்திட்டாங்கன்னு வச்சுக்குவோம், புரியுறதுக்காக சொல்றோம், சரிங்களா? வெளியே துரத்திட்டாங்க, நம்ம வெளியே போடிக்கணும், நீ இன்னும் நாசமா போவன்னு யாராவது வழியில் நம்மள பேசினாங்கன்னு வைங்க, என்ன ஆகுவோம்? ஏற்கனவே நொந்து போய் தான் வெளியே வந்துட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல வேற ஒரு ஆள் இன்னும் நம்மளை சபிச்சாருன்னா என்ன பண்ணுவோம்? போறதே போறேன், உன்னை கொன்னுட்டு போயிடுறேன், அப்படிதான் நம்ம வெளியாகுவோம். எவ்வளவோ சத்தியம் கேட்டிருக்கிறோம், எவ்வளவோ குணலட்சணங்கள் வளரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இந்த ஒரு சூழ்நிலை நம்மளை என்ன பண்ணிரும்னா அதை பார்க்க வச்சிருங்க. அந்த நேரம் தேவனுடைய வார்த்தை, தேவனுக்காக வாழ்ற வாழ்க்கை, உடன்படிக்கை செஞ்சதெல்லாம் அப்ப ஞாபகம் வந்துகிட்டு இருக்குமா? வேணா எல்லாம் முடிச்ச பின்னாடி வேணா லைட்டா வரும், நீ பாரு உடன்படிக்கைலாம் செஞ்சுட்டு இப்படி எல்லாம் செஞ்சுட்ட, அப்புறம் தான் வரும். இதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க பாருங்க, தாவீது அதுவும் பழைய ஏற்பாட்டு காலத்து ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா தன்னை திடப்படுத்திக்கிட்டார். இது கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாரு, ஆனா அந்த தவறையே நம்ம பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் தாவீதினுடைய வாழ்க்கையில அவர் உணர்ந்து கொண்டார். உணர்ந்துட்டு இப்ப தன்னுடைய வாழ்க்கையில வர எல்லா சூழ்நிலைகளுக்கும் கர்த்தருடைய அனுமதி அங்க இருக்குது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, தூஷிக்கட்டும், கர்த்தர் அனுமதிக்காம இது எனக்கு நடக்கல. அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவேளை இதான் அவர் தேவன் மேல வச்சுட்டு விசுவாசம். ஒரு சமயம் நான் இப்படிதான் அழிஞ்சு போறது தேவனுடைய சித்தமா இருந்தா அது நடக்கட்டும், ஆனா ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, நான் இப்ப படுற இந்த வேதனைய பார்த்து, இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாய் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஒருவேளை கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார், ஒருவேளை மறுபடியும் எனக்கு என்ன பண்ணலாம், அந்த ராஜ்ய பாரத்தை திரும்ப கொடுக்கலாம், அந்த மேலான ஸ்தானத்தை மறுபடியும் எனக்கு கொடுக்கலாம், கர்த்தர் மனசு வச்சா அப்படின்னு நாங்க சொல்றத பாக்குறோம். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயியும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து, இவர் ஒரு பக்கம் நடந்து போயிட்டே இருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணும் நடக்கலையே, அதனால அவர் இன்னும் கண்டா என்ன ஆயிட்டு இருக்கிறாரு. பொதுவா சண்டையில பாருங்க, அவங்க பேசாம இருக்கிறதுக்கு இந்த ஆளு என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆப்போசிட்காரங்க ரொம்ப துள்ளுவாங்க இல்லைங்களா? அது மாதிரிதான் இப்ப சீமையை என்ன பண்றாருன்னா அவரும் தூசி வந்துகிட்டே இருக்கிறாரு. தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். மண்ணை தூற்றிக்கிட்டே அங்க வந்தாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவீது இந்த நேரத்துல ஒரு அருமையான குணலட்சணத்தை வளர்த்திருக்கிறத பாக்குறோம். தேவனை மறக்கல, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முறுமுறுக்கல, தேவனை முழுசுமா சார்ந்துகிட்டாரு. அடுத்து தேவனுடைய அனுமதி இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது அப்படிங்கிற அந்த நிச்சயம் அவர் உண்டாகிட்டார். இதை கர்த்தர் பார்த்திருப்பார் இல்லைங்களா? பரலோகத்துல இருந்து பாக்குற தாவீதினுடைய அந்த வாழ்க்கையை, என் தாசன் ஒரு தவறு செஞ்சிட்டாரு, ஆனா இப்ப அவருக்கு நான் ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்துறேன் அதை நிமித்தம், ஆனா இந்த விளைவுகள் மத்தியில என் தாசன் அப்படியே எனக்குள்ளேயே நிக்கிறாரே, அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சு தாவீது எப்படிப்பட்டவர், என் இருதயத்துக்கு ஏற்றவன். பாருங்க, இந்த நேரத்துல தாவீது ஒரு பாட்டு கூட பாடி இருக்கிறாரு. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. சங்கீதம் 3. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். எனக்கு விரோதமா எழுது, இந்த சீமையும் கூட எனக்கு எவ்வளவா பேசுறாங்க. ஆண்டவரே, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று, எனக்கு தேவன் கிட்ட ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அநேகர் என்னை பத்தி கேவலமா பேசுறாங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
இதுதான் தேவன் மேல வச்சுட்ட மிகப்பெரிய ஒரு விசுவாசம். நீர் என் கேடகமா இருக்கீங்க. எல்லாரும் என்னை கேவலப்படுத்தலாம், எல்லாரும் என்ன மகிமை குறைவா பேசலாம், ஆனா எனக்கு மகிமை யாரு? நீங்க மகிமை ஆண்டவரே. அடுத்து எல்லாரும் என்ன இவ்வளவுதான் முடிஞ்சிட்டேன்னு நினைக்கலாம், ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, என்ன ஒரு விசுவாசம். சூழ்நிலை ஏதாவது கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்த மாதிரி இருக்குதா? பையன் விரோதம், வழியில கேவலமா போயிட்டு இருக்காரு, காலில் செருப்பு இல்ல, தலையை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு போறாரு, மூஞ்ச மூடிக்கிட்டு கதறிக்கிட்டு போறாரு. கர்த்தர் ஏதாவது கூட இருக்கிறதுக்கான ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குதா? எந்த விதமான அடையாளமும் இல்ல. ஆனா அதான் விசுவாசம். தாவீது கிட்ட என்ன சொல்றாரு? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனை துதிக்கிற துதி கூட அங்க என்ன இருந்துச்சுன்னா தாவீது கிட்ட இருந்துச்சு. இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு நிரந்தரம்ல, இதுல இருந்து என்ன ரட்சிப்பார். அதாவது இந்த சூழ்நிலையில இருந்த தேவனை என்ன பண்ணுவாரு? தூக்கி எடுப்பார். அந்த ஒரு மிகப்பெரிய விசுவாசம் அங்க தாவீது கிட்ட இருந்துச்சுன்னு பாக்குறோம். அதனாலதான் இந்த அதிகாரத்துல எத்தனை தடவை ரட்சிப்புன்னு வருதுங்க? 2வது வசனத்துல பாருங்க, அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று. அடுத்து 7வது வசனத்துல கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே என்னை ரட்சியும். அடுத்து 8வது வசனம், ரட்சிப்பு கர்த்தருடைய. ரட்சிப்புன்னா ஏன் அது அவருடைய மைண்ட்ல நிறைஞ்சிருச்சு அப்படின்னா, தேவன் இந்த சூழ்நிலையில என்னை அப்படியே விட்டுறவர்ல, அவர் என்னை தூக்கி எடுக்கிறவர். இந்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சு. அப்ப இதுல நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளும் கூட இந்த பரம ஓட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நமக்கும் கூட அநேக சூழ்நிலைகள் எதிரடையா வரும். சொந்த குடும்பத்துல கூட வரும், சமுதாயத்துல வரலாம், வேலை ஸ்தலத்துல வரலாம், பல வகைகள்ல நமக்கு பல விதமான நெருக்கல்கள் வரலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எல்லாம் தேவனுடைய அனுமதியின் பேர்ல இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய அனுமதி இல்லாம இதுல எதுவுமே நடக்கல. அப்ப அவருடைய அனுமதி இதுல இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குது. ஆனா ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு அவருக்கு 1 வருஷம் போதும் அப்படிங்களா? 1 செகண்ட் போதும். ஆனா தேவன் அனுமதிக்கிறதுனுடைய காரணம் நன்மை. இதுல நான் ஏதோ ஒரு பாடம் கத்துக்கணும், இதுல நான் ஏதோ ஒரு குணலட்சணத்தை வளர்த்துக்கணும், அதுக்காக தேவன் இதை எனக்கு அனுமதிக்கிறார். இந்த ஒரு காரியத்தை நாம கூட என்ன பண்ணோம்னா அங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இங்க சீமையை தூஷிச்சு முடிக்கிறாரு. இங்க அந்த சூழ்நிலை காட்சி மாறுது. இப்ப காட்சி எங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எருசலேமுக்கு காட்சி வந்துருச்சு. இப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப வசனம் மறுபடியும் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மறுபடியும் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடே கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். இப்பதான் மறுபடியும் அந்த வசனம் அப்படி தொடர்ச்சி வருது. இடையில எங்க போயிடுச்சு காட்சி? தாவீதுக்கு போயிடுச்சு அந்த பக்கம். இப்ப என்ன ஆகுதுன்னா மறுபடி எருசலேமுக்கு காட்சி மாறுது. இப்ப அப்சலோமு, அகித்தோப்பேல், இன்னும் ஜனங்கள் இவர் அபிஷேகம் பண்ணி, ராஜாவை அபிஷேகம் பண்ணி எல்லாரும் எருசலேமுக்கு வந்து சேர்றாங்க. அற்கியனாகிய ஊசா என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது, இப்ப தாவீதனுடைய ஃப்ரெண்டும் கூட என்ன ஆகுறாரு? தாவீது அனுப்பிச்சு வச்சாரு நீ எருசலேமுக்கு போன்னு சொல்லி. அவரும் கூட இப்ப அப்சலோமு கிட்ட வராரு. அப்சலோமுக்கு ஒரே ஆச்சரியம். என்னையா, நீ தாவீதோட ஃப்ரெண்ட் ஆச்சே, திக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே, நீ எதுக்கு இங்க வந்த? நீ தாவீதோட போயிருக்கணுமே அப்படின்னு கூட கேக்குறாரு. ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? பாருங்க, அவருக்கும் கூட நல்லா தெரிஞ்சுக்கு இவர் தாவீதோட ஃப்ரெண்டுன்னு. இதான் உன் ஃப்ரெண்டு மேல நீ வச்சிருக்கிற பாசமா? உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். நீ அவன் தாவீதோட போகாம இங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடு இருப்பேன்.
எங்க உங்க அப்பா என்ன கூட்டிட்டு போனா தானே, அவர் தான் எருசலேமுக்கு திரும்பி போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால இவர் இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ராஜா எங்க இருக்கிறாரோ, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கோ, தேவனுடைய ஆலயம் எங்க இருக்கோ, அங்கத்தானே நாய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா? நான் யாரை சேவிக்க போறேன்? என் ஃப்ரெண்டோட பையன் தானே, அதனால பரவாயில்ல அப்படிங்கிறாரு. உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, அப்ப ஃப்ரெண்டு இவர் தானே, எல்லா ஆலோசனைக்கும் காரர் யாருங்க? அகித்தோப்பேல் தானே இருக்கிறாரு. ஏன்னா தாவீதுக்கு அவர் தான் ரைட் ஹேண்டா இருந்தாரு. ஏன்னா அவருடைய வாக்கு யாருடைய வாக்கு மாதிரி? ஆண்டவருடைய வாக்கு மாதிரி. அதனால இப்ப என்ன பண்றாருன்னா, உடனே அகித்தோப்பேல் கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். நான் இப்ப என்ன பண்ணணும்? ராஜாவா வந்துட்டேன், அப்பாவும் ஓடி போயிட்டாரு, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். இங்க அகித்தோப்பேல் ஆண்டவருடைய ஆலோசனையை கொடுக்கிறவரா இருந்த அகித்தோப்பேலும் கூட இப்ப ஒரு மிகப்பெரிய விரோதியா யாருக்கு மாறிட்டாருன்னா தாவீதுக்கு மாறிட்டார். காரணம் என்ன? பத்சேபால் கிட்ட தாவீது செய்துட்ட தவறு. ஏன்னா பத்சேபால் அகித்தோப்பேலினுடைய பேத்தி, தன்னுடைய பேத்தியினுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு. அந்த ஒரு கோபம் அகித்தோப்பேலுக்கு இருந்தது நிமித்தம் இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு காரியத்தை இங்க என்ன பண்றாருன்னா அப்சலோமுக்கு ஆலோசனையா கொடுத்துட்டாரு. அவர் எதைச்சேதான் அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுத்தாரு. ஆனா இது தேவனுடைய திட்டம். ஏன்னா தேவன் ஏற்கனவே நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா சொல்லும் போது, அதுலயே வாசிங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அதான் அந்த காரியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது ஒருத்தர் ஒண்ணு செஞ்சா, அதாவது அதுக்கு எப்படி சொன்னோம், என்னத்தை விதைக்கிறோமோ அதை தான் என்ன பண்ணுவோம், அறுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே பார்த்தோம் இல்லைங்களா? அதுல இதுவும் கூட அங்க நடக்குது பாருங்க. உப்பரிகையின் மேல், எங்க தாவீது உப்பரிகையின் மேல நின்னுதான் ஒரு மிகப்பெரிய தவறுக்குள்ள போயிட்டாரு. இப்ப அதே உப்பரிகையின் மேல அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா அதுக்கான பலன் அங்க கிடைக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அங்க தாவீதை குறிச்சு தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்ன ஆகுதுன்னா இங்க நிறைவேறுது. உடனே இந்த செய்தி தாவீதுக்கு போயிருக்கும், இப்படி அப்சலோம் செஞ்சுட்டாராம் அப்படின்னு உடனே தாவீதுக்கு எதுதான் ஞாபகம் வந்திருக்குன்னா, அன்னைக்கே தேவன் நாத்தான் மூலமா சொன்னார்ல, ஓ இப்ப அந்த காரியம் கூட என்ன ஆயிடுச்சு, நடந்துருச்சு அப்படின்னு கூட அங்க தாவீது புரிஞ்சிருப்பாரு. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்ப தாவீது ராஜாவா இருக்கும்போது அகித்தோப்பேலுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லிட்டு வந்துட்டு வந்திருக்கிறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தாவீது அகித்தோப்பேலுக்கு எதிரியா மாறின உடனே அகித்தோப்பேல் அப்சலோமோட சேர்ந்துட்டாரு. இப்ப அப்சலோம் ராஜாவான உடனே அதே ஆலோசனைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயங்கள் தான், அதாவது தாவீது ஒரு பக்கம் வனாந்திரத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவர் சந்தித்த மனுஷர்கள், அதுல விசேஷமா சீமையை குறிச்சு பாக்குறோம். இந்த பக்கம் அப்சலோம் என்ன ஆயிட்டாருன்னா ராஜாவாயிட்டாரு. அவர் செய்த முதல் மிகப்பெரிய தவறான காரியம், அதாவது தன்னுடைய தந்தைக்கு விரோதமா அவர் செஞ்சிட்ட காரியம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அகித்தோப்பேலினுடைய ஆலோசனை, அதை குறிச்சு கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 16ஆம் அதிகாரத்துல பார்த்துட்டோம். இப்ப 17வது அதிகாரத்துக்குள்ள போயிடலாம். இப்ப மறுபடியும் என்ன பண்றாருன்னா 2வது ஆலோசனை அகித்தோப்பேல் கொடுக்கிறார். முதல் ஆலோசனை மறுமனையாட்டிகளோட பிரவேசிக்கிற அந்த விஷயத்த கொடுத்துட்டு இப்ப 2வது ஆலோசனை கொடுக்கிறாரு பாருங்க அகித்தோப்பேல். இது அப்சலோம் கேட்கல, அவரே சொல்றாரு ஒரு ஆலோசனை. 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். இன்னைக்கு நைட்டே நான் என்ன பண்றேன்னா தாவீதுக்கு பின்னாடி நான் தொடர்ந்து போறேன். தொடர்ந்து போயிட்டு அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமா இருக்கையில், ஏன்னா அவர் பெரிய ஆயுதங்கள் பெரிய ஒரு இதோட அவர் போகல, அதனால அவர் ரொம்ப டயர்டாவும் வேற போயிருக்கிறாரு. இப்ப நான் அவரை பிடிச்சேன்னா ஈஸியா அவரை கொன்னுடலாம். நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கிறார் அகித்தோப்பேல். யார கொலை செய்யணும்?
தாவீத கொல்லணும், அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதனால நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். ராஜாவை கொன்னுட்டேன்னா போதும், மத்த ஜனங்கள்லாம் திரும்பி உங்ககிட்டதான் ராஜாவா உன்னை ஏத்துக்கிட்டு இங்கேயே வந்துருவாங்க. அதனால இப்ப எனக்கு அனுமதி கொடுங்க, நான் ஒரு பெரும் கூட்டத்தோட போய் என்ன பண்ணிடுறேன், தாவீத கொன்னுறேன் அப்படின்னு கூட இங்க சொல்றாரு. இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். அப்ப மத்த ஜனங்கள்லாம் சாக மாட்டாங்க, எல்லாரும் திரும்பி வந்துருவாங்க. அப்ப தேசமும் எப்படி இருக்கும்னா சமாதானமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாரு. இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. இவர் சொன்ன ஆலோசனை எல்லாருக்கும் அதானே ரொம்ப நல்லா இருக்கே, அதே செய்யலாமே அப்படின்னு யோசிச்சாலும் தேவன் இடம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஆனா தேவன் அங்க இடம் கொடுக்கல. கீழே வாசிங்க. ஆகிலும் அப்சலோம் அற்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். இப்ப தாவீதோட ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவரு இங்கத்தானே வந்திருக்கிறாரு. இப்ப அவரை கூப்பிட்டு எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா, அல்லவென்றால் நீ சொல் என்றான். எதுக்கு நீ ஒரு ஐடியா சொல்லு, அகித்தோப்பேல் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாமா, இல்ல வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஊசாய கேட்ட உடனே அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். இல்லைங்க ராஜா, இந்த ஆலோசனை என்னமோ அப்படி ஒண்ணும் சரியா படல. மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறுகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாய் இருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். நீங்க ராஜாவை ரொம்ப ஈஸியா இட போட்டுறாதீங்க. அவர் கோலியாத்த ஒரே ஆளா நின்று ஜெயிச்சவரு. அவர் பயங்கரமான ஒரு யுத்த வீரன், ரொம்ப நேக்காதான் செயல்படுவாரு. அதனால இன்னைக்கு ஜனங்களோட எல்லாம் அவர் இருக்க மாட்டாரு, ரொம்ப ரகசியமான இடத்துலதான் இருப்பாரு. அப்படியெல்லாம் போறோம்னு வைங்க, போற இடத்துல நம்ம தாஸ்தி செத்து அவங்க கொஞ்சம் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜனங்களுக்கு நம்ம மேல இருக்கிற என்ன ஆயிடும், நம்பிக்கையே போயிடும். அதனால ரொம்ப யோசிச்சுதான் இதை செய்யணும் அப்படின்னு கூட இங்க ஊசாய் ஆலோசனை கொடுக்கிறாரு. இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறு யாதோர் இடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலேதானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அது அப்சலோம் ராஜாவாகிறதுக்கு லாய்க்கில்ல மாதிரி. ஏன்னா அப்சலோமுக்கு அந்த ஒரு நேக்கு இல்ல, போன உடனே கொஞ்சம் பேர் தோத்துட்டாங்களாம் அப்படின்னா அது உங்க அரசாட்சிக்கே இழுக்காயிடும். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானா இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்செபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். ஏன்னா இப்ப 2 கோத்திரம், யூதா பென்யமீன் 2 கோத்திரம் தான் தாவீதுக்கு சப்போர்ட். மீதி 10 கோத்திரமும் யாருக்கு சப்போர்ட்னா இப்ப அப்சலோமுக்கு சப்போர்ட்டா மாறிட்டாங்க. அதனால அத்தனை கோத்திரத்து ஜனங்களையும் கூட்டிக்கிட்டு நீ போனன்னு வை, நீங்களே யுத்தத்துக்கு போனீங்கன்னு வைங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவீங்க. அப்சலோம் ஜெயிச்சுட்டாராம், பெரிய யுத்த வீரனான தாவீதே ஜெயிச்சுட்டாராம் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய மகிமையா இருக்கும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகும் மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். ஒரு சின்ன தூள் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு கூட ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அற்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். எப்படி திடீர்னு எல்லாரும் அப்படியே மாறிட்டாங்க? இவ்வளவு நேரம் அகித்தோப்பேல் ஆலோசனை சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி திடீர்னு எல்லாருடைய ஆலோசனை அப்படியே ஊசாய் கொடுக்கிற ஆலோசனை தான் சூப்பர்னு எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அதுதான் பின்னாடி வசனம் சொல்லுது பாருங்க. இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அகித்தோப்பேல் கொடுத்த ஆலோசனை தான் உண்மையிலேயே நல்ல ஆலோசனை. ஆனா இங்க கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அத
அபத்தமாக்கிட்டாரு. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா யாரு என்ன ஆலோசனைகள் பண்ணிட்டாலும் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிட மாட்டாரு. அப்ப தாவீதுக்குன்னு ஒரு சில சிச்சைகள் அனுமதி கொடுத்தாலும் முழுசா தாவீத தேவன் என்ன பண்ணிட மாட்டாரு, விட்டுற மாட்டார். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு தேவன் ஒரு சில உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள்லாம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா நம்ம வளர்றதுக்கு தான். நம்மளை அழிஞ்சு போறதுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு காலமும் நமக்கு சோதனைகள், பாடுகளை கொடுக்க மாட்டார். அதனாலதான் 1 கொரிந்தியர் அழகா சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்க திராணிக்கு மிஞ்சி நீங்க சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும் போக்கை என்ன பண்ணிடுவாரு, அங்க உண்டாக்கிடுவார். அப்ப நமக்கு வர சோதனைகள்லாம் அதான் பாருங்க, ஒரு மரத்துண்டும் ஒரு தங்கமும் ரெண்டும் எங்க போகுதுன்னா நெருப்புக்குள்ள போகுது. தங்கத்தோட நிலைமைனா மரத்துண்டோட நிலைமைனா, மரத்துண்டு மரத்துண்டாவே இருக்கும் பிரதர், தங்கம் அழுகி உருகி போயிடும் பிரதர் அப்படிங்களா? ஏன்னா அவங்க மரத்துண்டு இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஆனா தங்கம் என்ன ஆயிடும், இருக்கிறத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் ஆயிடும். ஏன்னா அதுல இருக்கிற ஒரு சில கரைகள் கூட என்ன ஆயிடும்னா அந்த நெருப்புல கருகிட்டு தங்கம் இன்னும் என்ன ஆக ஆரம்பிச்சிரும், மிளிர ஆரம்பிச்சிரும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு சோதனைகள் வர்றதுக்கும் உலக ஜனங்களுக்கு வர சோதனை ரெண்டும் நெருப்பு தான். அவங்க அந்த சோதனையில முடிஞ்சிருவாங்க. அவங்களுக்கும் நமக்கு வர சோதனை ஒண்ணு போலவே தான் இருக்கும். அந்த சோதனையில அவங்க ஆளே அட்ரஸ் இல்லாம ஆயிடுவாங்க. அவங்க முடிஞ்சிருவாங்க, அழிஞ்சிருவாங்க. ஆனா நமக்கு அந்த சோதனையை தேவன் அனுமதிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? நம்முடைய குணலட்சணங்கள் விருத்தி அடையும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வளர்ச்சி வரும். தேவன் மேல இருக்கிற விசுவாசம் இன்னும் கூட என்னவாகும், உயர்த்தப்படும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்குள்ள வளர்றதுக்கு தான் மனுஷருக்கு நேர்ற அதே தான் நமக்கும் வரும். ஆனா அது நமக்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும், இன்னொரு வகுப்பா இருக்க அழிவை கொண்டு வரும். அப்ப தேவன் ஒண்ணு போல நமக்கு அனுமதிச்சாலும் எல்லாம் ஒரேடியா முடிஞ்சு போறதுக்கு நமக்கு என்ன பண்ணிட மாட்டாரு, அங்க அனுமதி கொடுக்கறதுல நம்ம வளர்ச்சிக்கு ஏதுவாதான் தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு சில காரியங்களையும் கூட செய்வாரு. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம செய்கிற எல்லா காரியமும் அது பாடுகள், உபத்திரம் வந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டதா இருக்கணும், உண்மையும் உத்தமமா இருந்தா தான் கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா இதையும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம தவறுதலான ஒரு சூழ்நிலைக்குள்ள, தவறுதலான ஒரு தேர்ந்தெடுப்புக்குள்ள போயிட்டு அதுல கர்த்தர் என்னை காப்பாற்றணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ண முடியாதுங்க. அதுல எந்த ஒரு உதவியும் அவர் செய்யவே முடியாது. நம்ம மனசு சுத்தத்தோட தேவனுடைய சமூகத்துல உண்மையோட நம்ம நடக்கிறோம். அப்ப நமக்கு சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வருதா, அது எல்லாத்தையும் நன்மையா மாத்தி நம்மளை இன்னும் சொக்க தங்கமா மாத்தி, தங்கமா இருக்கிற நம்மளை என்ன பண்ணிடுவாரு, சொக்க தங்கமா மாத்தி அவர் என்ன பண்ணிடுவார்னா அந்த சொக்க தங்கத்தோட இந்த சொக்க தங்கத்தை என்ன பண்ணிடுவாரு, கொண்டு போய் சேர்த்துருவார். அப்ப எதுக்கு தான் நெருப்புனா, தங்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு சில அழுக்குகள் போறதுக்கு தான் அந்த நெருப்பை ஒழிய தங்கத்தை இல்லாம பண்றதுக்கு ஒருபோதும் அவர் என்ன பண்ண மாட்டார், கொல்லன் நெருப்புக்குள்ள போட்டு வாட்டி எடுக்க மாட்டாரு. அப்ப இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, தாவீதுக்கு ஒரு சில உபத்திரவங்களை ஒரு பக்கம் தேவன் அனுமதிச்சாலும் இன்னொரு பக்கம் முழுசா அழிஞ்சு போறதுக்கான ஒரு ஆலோசனை வரும்போது அங்க தேவன் என்ன பண்ணல, அதை அனுமதிக்கல. உடனே சூழ்நிலைகளை மாத்துறார். அதான் தானியேல் கூட சொல்லுவார், ராஜாவின் இருதயத்தை என்ன பண்ணுவாராம் தேவன். அது நீதிமொழிகள்ல இருக்கோ, நீதிமொழிகள்ல தானியேல் கூட அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்றார், ராஜாவின் இருதயத்தை நீர்கால்களை போல என்ன பண்ணிடுவார்னா தேவன் மாற்றக்கூடியவர். அப்ப நமக்கு விரோதமா வந்தாலும், விரோதமா ஆலோசனைகள் பண்ணிட்டாலும் தேவன் அதை நிலைக்க விடுறதில்ல, ஒரு அளவுக்கு அனுமதிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாருங்க, அதை மாத்திடுவாரு. அதான் நம்ம இங்க பார்க்கிற முக்கியமான ஒரு காரியமா இங்க பார்க்கிறோம். கீழே வாசிங்க. பின்பு ஊசாய் சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான், நானோ இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்னன்னா வேவுக்காரர் 2 பேர் வச்சிருக்காங்களே, அகிமாஸ், இன்னொருத்த யாரு, யோனத்தான் இல்லைங்களா? இப்ப இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லி அனுப்பணும். ஏன்னா அப்பதான் தாவீது என்ன பண்ணுவாருன்னா அடுத்த நாளைக்குள்ள ரெடி ஆகிக்கிட்டு வர்ற யுத்தத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை ஆயத்தப்படுத்திக்குவார். அதனால உடனே அந்த வேவுக்காரர் மூலமா என்ன பண்றாருன்னா அங்க நீர் சொல்லி அனுப்புறாரு. இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம், ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான். உடனே நீங்க இந்த இடத்துல இருக்க வேணாம், இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி போயிடுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்றோக்கேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள்.
அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்கப் போனார்கள். பாருங்க எப்படி லிங்க் வச்சிருக்காங்கன்னு. இவங்க அரண்மனைக்கு வர்றதில்ல, இவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிப்பாங்களாம். இங்க இருந்து ஒரு செய்தியை என்ன பண்ணுவாங்கன்னா, ஊசாய் வந்து வேலைக்காரிக்கு சொல்லி, வேலைக்காரி எங்க போய் சொல்றாங்க, அவங்க கிட்ட சொல்றாங்க. அது ஒழுங்கா நடந்துச்சா? அதுக்கு நடுவுல பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு இத ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். அத போய் அப்சலோமுக்கு சொல்லி, ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். கிணத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாங்க. வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து, அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ, வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இல்லையா, அப்படி யாரும் வரலையா தான் நல்லா கவனமா தேடுவாங்க. ஆமா வந்தாங்க, இந்த இப்படி போயிட்டாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மாவும் கூட பண்ணிட்டாங்க. இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து, தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். இங்க அரண்மனையில நடந்த விஷயத்தையெல்லாம் தாவீதுக்கு போய் அறிவிச்சிட்டாங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அந்த யோர்தான் எல்லை, அந்த எல்லையை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்க. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். ஏன்னா இவர் நல்ல ஒரு அறிவாளி, இவருக்கு நல்லா தெரியும் இப்படி நடந்தா இப்படித்தான் நடக்கும்னு. இந்த முதல் முயற்சி தோல்வியின உடனே நல்லா தெரிஞ்சிடும், நாளைக்கு நீங்க போனீங்கன்னா தாவீதுகிட்ட ஒருத்தனை என்ன பண்ண மாட்டீங்க, பொழைக்க மாட்டீங்க, அவர் உங்களை கொண்டுருவாரு, அடுத்த ராஜாவா யாரு வந்துருவா, தாவீதே வந்துருவாரு. வந்த பின்னாடி என்ன மிச்சம் வைப்பாரா, என்ன சித்திரவதை பண்ணி கொள்வாரு. அவர் என்ன சித்திரவதை பண்ணி கொள்றதுக்கு முன்னாடி நானே என்ன பண்ணிடுறேன், செத்துறேன் அப்படின்னு சொல்லி அகித்தோப்பேல் என்ன பண்ணிட்டாரு, அவரே நான்று கொண்டு செத்துட்டாரு. அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயீமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை ராணுவ தலைவனாக்கினான். இதை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அப்சலோம் யோபா, இப்ப தாவீதுக்கு யாரு படைத்தளபதியா இருக்கானா, யோவாப் இருக்கிறாரு. இப்ப அப்சலோமுக்கு ஒரு படைத்தளபதி வேணுமே, அதனால அவர் என்ன பண்றாருன்னா அமாசா அப்படிங்கிறவரை ராணுவ தலைவர் ஆக்கிறாரு. இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்திரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயா தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஒரு பக்கம் அப்சலோம் யுத்தத்துக்கு ரெடியாகி பாளையம் இறங்கிட்டாரு. தாவீது மக்னாயீமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதிபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலிம் ஊரானும் கீலேத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாற்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவனமுமாயிருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். இப்ப இங்க இன்னொருத்தர் கூட நம்ம பார்க்கிறோம், பர்சில்லா. இவரும் கூட தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷன். இவரும் கூட தாவீதுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு சில பொருட்களை கொண்டு வந்து அங்க கொடுத்து தாவீதை சந்திக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன அப்படின்னா பாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாவீது அங்க வேதனையோட இருக்கிறாரு. தாவீது இப்ப கஷ்டத்தோட இருக்கிறார். அதுக்கு தேவனை என்ன பண்ணல, விடவே இல்லை. அதுக்கு தேவையான ஆகாரங்கள், அதுக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் அந்தந்த நேரத்துல ஆளுங்களை அனுப்பிச்சு என்ன பண்றாரு, அவரு செஞ்சிட்டும் இருக்கிறாரு. பாருங்க, ஒரு பக்கம் இந்த வேதனையை அனுமதிச்சதும் தேவன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு மத்தியில என்ன கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தேவன், ஆளுங்களை அனுப்பிச்சு
உதவிகள் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது கூட நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் தாவீதுக்கு விரோதமா போயிருந்தா இவங்க எருசலேம்ல போட்ட ஆலோசனை எப்படி நிறைவேறி இருக்கும், எப்படி தாவீதுக்கு போயிருக்கும், எப்படி தாவீது தப்பிச்சிருக்க முடியும்? அப்ப பாருங்க, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் அதுக்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் கூட தேவன் என்ன பண்றாரு, அங்க உண்டாக்குறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய தேவைகள் என்ன, அதையும் கூட தேவன் பார்க்கிறார். அப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைகள் தாவீது தேவனை உறுதியா பற்றி கொண்டார். ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் தான், சூழ்நிலைகளை தாவீது பார்க்கல, தேவனை மாத்திரம் பார்த்து பிடிச்சுக்கிட்டாரு. இப்ப தேவனும் கூட என்ன பண்றாருன்னா, தாவீது தன் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை பாக்குறாரு. அப்ப தாவீதுக்கு தேவையான சகல காரியங்களையும் சகல ஆட்களை அனுப்பிச்சு, சகல ஆட்களுடைய கண்கள்ல கிருபை கிடைக்க வச்சு, அந்த காரியத்தை கூட தேவன் என்ன பண்றாருன்னா ரொம்ப நேர்த்தியா செய்யறாரு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நம்மளும் கூட அநேக துன்பமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அந்த சூழ்நிலைகளை பாத்திரக்கூடாது. நம்ம யாரைத்தான் பார்க்கணும், அந்த சூழ்நிலைகள் மத்தியில இதை அனுமதிச்ச தேவனை பார்க்கணும். இதன் மத்தியில நம்ம கூட இருக்கிற தேவனை கவனிக்கணும். எத்தனையோ தேவனுடைய தாசர்களை வழி நடத்தி வந்த தேவனை பார்க்கணும். அவங்களையெல்லாம் வழி நடத்தி வந்த தேவன் நம்மளையும் கூட வழி நடத்துவா அப்படிங்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரும்போது நமக்கு 2 காரியத்துக்காக தான் இந்த ஓட்டம் ஓடுறோம். உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து நமக்கு 2 காரியம் நடக்கணும். அதுக்காக தான் இந்த ஓட்டம். இல்லைன்னா அன்னைக்கே நம்ம பரலோகம் போயிருக்கலாம். உடன்படிக்கை செஞ்சு வந்த உடனே டக்குன்னு என்ன இருக்கலாம், கண்ணு சொருகிறதுக்கு, மூச்சு போயிருக்கிறதுக்கு நம்ம போயிருக்கலாம். சரிங்களா? எதுக்காக இவ்வளவு காலம் எழுதிருக்கிறாருன்னா 2 விஷயங்கள் நடக்கணும். ஒண்ணு, தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம் அது வளரணும். இன்னொரு பக்கம் குணலட்சணங்கள் வளரணும். இது 2ம் வளர்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த ஒரு காரியத்தை அங்க வச்சிருக்கிறாரு. அப்ப இது 2ம் வளரணும்னா தேவன் என்னதான் வைப்பாரு, அதுக்கு பலவிதமான சோதனைகள் அங்க வச்சுதான் தேவன் என்ன பண்றாருன்னா, என் பிள்ளை என் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறான், ஏன் இதை இங்க வைக்கிறாரு, இந்த விசுவாசத்தை தான் தேவன் 1000 வருஷத்துல முழு உலகத்துக்கு என்ன பண்ண போறாரு, அவங்களுக்கு காமிச்சு அவங்க தேவன் மேல விசுவாசத்துல வளர்றதுக்கு நம்ம சூழ்நிலைகளை எல்லாம் அவங்களுக்கு பாருங்க. எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, திக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை, ஆனா என் பிள்ளை என் மேல எவ்வளவு ஒரு விசுவாசம் வச்சிருந்தாங்க பாருங்க, அதை காமிக்க போறாரு. இதை பார்த்து அந்த ஜனங்கள் கதறி அழுது தேவன்கிட்ட என்ன ஆக போறாங்க தெரியுங்களா, ராஜ்யத்துல ஒப்புரவாக போறாங்க. அதுக்குதான் நம்மளுடைய வாழ்க்கையை இன்னைக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னா பலவிதமான படிப்பினைகளை நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமா ஜனங்களுக்காக வைக்கிறதுக்கு இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு தாவீதுனுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பாடங்கள் படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில இருந்து முழு உலகம் பாடங்கள் படிக்க போறாங்க. அதுக்குதான் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, இது போன்ற காரியங்களை அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவரைக்கும் 17 அதிகாரங்கள் நம்ம முடிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரத்துல 18வது அதிகாரத்துக்குள்ள நம்ம போய் அதுல இருக்கிற காரியங்களை கூட நாம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.